ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம். இன்றைக்கி வந்து ஜிம்மின் குக் எஃப்எஃப் தான் மை புள்ளீஸ். ஸோ இதில் ஏற்கனவே 12 பார்ட் போட்டுட்டேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. 13th பார்த்துட்டா ஆர்மீஸ். இப்போ அக்கா ஆல்ரைட். ஸோ ஹேண்ட்லாம் சரியாயிடுச்சு. இப்போ பர்ஃபெக்டாக இருக்கேன். என்னன்னு தெரியல, இந்த 2024 சுத்தமாக முடியல. என்னால் வச்சு செஞ்சிடுச்சு இந்த வருஷம் என்ன. ஸோ நான் என் கதையை சொல்ல விரும்பலை. நம்ம ஸ்டோரி லைனுக்குள்ளே போயிடலாண்டா இப்போவே. ஸோ எடுத்ததுமே இந்த பக்கம் காட்டினா ஜிம்மினும் ஜெக்கும் ஹாப்பியாக ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில் தான். ஸோ ஜிம்மின் கிட்ட மாதிரி இந்த பக்கம் ஜங்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருப்பான். ஸோ 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக இந்த பக்கம் ஜிம்மின் அவனுக்கு அப்போ தான் ஒரு மாதிரி கான்ஷியஸ் வருது. ஸோ கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா பக்கத்தில் ஜேகே வாயை திறந்துட்டு இந்த பக்கம் சொல்லு ஊற்றிட்டு பேபேன்னு தூங்கிட்டுருக்கான். அது பார்த்ததுமே இந்த பக்கம் ஜிம்மின் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஜிம்மின் வந்து பக்கத்தில் இருக்க டிஷ்யூ எடுத்து அப்படியே அவன் வாயை தொடச்சி விட்றான். ஸோ இந்த பக்கம் காட்டினா இன்னும் நல்லா தூங்கிட்டே இருக்கான் ஜேகே. ஸோ ஜேகே தூங்குறத பார்க்க ஜிம்மினுக்கு ஒரே ஹாப்பினஸ். ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கான். திடீர்னு நான் வயிற்றில் இருக்க பேபி உதைக்குது. இதை பார்த்த நிமித்த பக்கம் ஜிம்மின் நீயும் சும்மா இருக்க மாட்டேன், வாழு உங்கள் அப்பா மாதிரி வா அப்படின்றான். ஸோ ஜிம்மினோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அவனோட ஃபேமிலியே கம்ப்ளீட் ஆன மாதிரி அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ இது கன்வே பண்ணலான்னு பார்த்தா ஜேகே நல்லா தூங்கிட்டுருக்கான். ஸோ ஜேகே தூங்காத பார்த்தோன்னே ஜிம்மினுக்கு நானே ஏஞ்சிட்டேன், இது இன்னும் தூங்கிட்டுருக்கு, மனசு ஆறாது, எப்படியாவது எழுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு ஜேகே கிட்ட ஜேகே 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 அப்படின்றான். என்ன பக்கம் ஜேகே ஜிம்மின் தூங்குடா, தூக்கம் வரலாம் உனக்கு, எனக்கு வருது, தயவு செஞ்சு கத்தாத அப்படின்றான். எனக்கு கேட்டு வந்து ஜிம்மின் ஓ கத்த வேணாவா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் கை வைக்கிறான். ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜேகே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜிம்மின் வயிற்றில் கை வச்சோடனே இந்த பக்கம் ஜேகே எஞ்சிட்டு என்னாச்சு ஜிம்மின், ஹாஸ்பிட்டல் போகலாமா, என்னாச்சு அப்படின்றான். ஸோ கேட்டதுமே இந்த பக்கம் ஜிம்மின் பசிக்குது ஜேகே, சாப்பாடு அப்படின்ற மாதிரி வாழ்த்து வந்து காட்டுறாங்க க்யூட்டாக. இது பார்த்ததுமே இந்த பக்கம் ஜேகே இது ஒரு சீரியஸான இஷ்யூன்னு சொல்லிட்டு இவ்வளோ சீக்கிரமாக இருந்துச்சேனே. ஜிம்மின் நான் அப்புறமா சமைச்சி தரேன்டா, கொஞ்ச நேரம் தூங்கலாம்டா, இப்போ நான் மணி ஒரு 6 தானே ஆகுது, 8 o'clock நான் உனக்கு சமைச்சி தரேன் அப்படின்னு ஒன்று. ஜிம்மின் எனக்கு இப்போ தான் வேணும், அப்புறம்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இப்போ தான் பசிக்குது, இப்போ தான் எனக்கு எதுவாக இருந்தாலும் வேணும் அப்படின்றாங்க. ஸோ அது கேட்கும் போது இந்த பக்கம் ஜேகேக்கு இது தெரியாது, நம்ம ஏஞ்சிக்கிட்டே தான் ஆகணும் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக ஏஞ்சிக்கிறான் ஜேகே. ஸோ நேரம் ஏஞ்சவன் எங்கே போனானா கிச்சன் தான், சமைச்சிட்டே இருக்கான். பட் திரும்ப தூக்கம் வருது ஜேகேக்கு. ஸோ ஜேகே இந்த பக்கம் ஜிம்மினோட குரல் கேட்குறான். ஜிம்மின் கூப்பிட்றான். ஸோ ஃபைனலாக சூப் செஞ்சு முடிச்சோடனே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நேரம் ஜேகே மேலே தான் போகிறான் ஜிம்மின் கிட்ட. ஸோ ஜிம்மின் சொல்கிறான் ஜேகே என்ன ஜிம்மின் மூஞ்சி என்ன இவ்வளோ சோகமாக வச்சிட்ருக்க, எனக்கு என்னன்னு தெரியல, ஸ்டொமக்கெலாம் ரொம்ப ஒரு மாதிரி அரிக்குது அப்படின்றான். இதை கேட்டதுமே இந்த பக்கம் ஜேகே என்னடா பண்ணுற, எதுக்கு நான் வயிற்ற போட்டு இப்படி போகிறான்ற, இல்லை எனக்கு ஸ்டொமக்கெலாம் ஒரு மாதிரி அரிக்குது, ஏன்னு தெரியல அப்படின்றான். இது நான் டாக்டருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ ஜேகே டாக்டருக்கு கால் பண்ணான். ஸோ கால் பண்ணணுமே டாக்டர் அட்டன் பண்ணிட்டு ஹலோ சொல்லுங்கள் ஜேகே. மேம் இந்த பக்கம் ஜிம்மின் சொல்லியிருந்தாங்களே. ஆமாம் என் பேஷண்ட் தான், சொல்லுங்கள். அவனுக்கு என்னன்னு தெரியல, ஸ்டொமக் அரிக்குதுன்னு சொல்லிட்டு சொரிஞ்சிட்டே இருக்கான். அது ஒரு மாதிரி கோடாக விழுது, என்னாச்சு? ஓ ஜெகே நீங்கள் கொஞ்சம் பயப்படாமல் இருங்க, இதெல்லாம் நார்மல் தான். நீங்கள் ஆயில் இல்லை, ஸோ ஆயிலில் லைட்டாக வயிற்றில் அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? லைட்டாக அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹார்ஷெல்லாம் பண்ணாதீங்க, லைட்டாக அப்படின்னு ஒன்றையும். இந்த பக்கம் ஜெகேவும் அதை கேட்டுட்டு ஓகேன்னு தலையாட்டுறான். ஸோ அதே மாதிரி தான் ஜிம்மினுக்கு பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் எனக்கு தூக்கம் வருது, சாப்பிட்டு படு ஜிம்மின், பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தூங்கிடுறான். ஜேகேக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பசிக்குதுன்னு உயிரை வாங்கினேன், இப்போ நான் பசிக்கலாம் தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ ஏன்னா இந்த பக்கம் நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஜிம்மின். ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஜேகேவே எல்லா வேலையும் முடிச்சிடுறான், வீட்டு வேலை எல்லாத்தையும். ஸோ எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு அவன் அப்படியே வந்து ஜிம்மின் தான் பார்க்குறான். ஸோ ஜிம்மின் குழந்த மாதிரி தூங்கிட்டுருக்கான். ஸோ அவனை டிஸ்டர்ப் பண்ணுன்ற எண்ணமே இந்த பக்கம் ஜேகேக்கு வரல. ஸோ ஜேகே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஓகே நல்லா தூங்குறான், சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு
ஸோ நேரம் எழுந்திரிச்சு அவன் போய் பாத் பண்ணிட்டு வந்துடுறான். ஸோ ஜிமினுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறமா எழுப்புறான். ஸோ ஜிமின் எழுந்திரிச்சோடனையும் ஜேகேவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஜேகேவை அப்படியே ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஸோ சாப்பாடு அப்படியே அங்கே கொண்டு வந்து வச்சு ஜிமினுக்கு அப்படியே ஊட்டி விடுறான். ஸோ ஜிமினும் நல்லா சாப்பிட்டுறான். சாப்பிட்டோன்னையும் ஜிமின் ஜேகேவை பார்த்து எனக்கு குளிக்க கூட சோம்பேறித்தனமாக இருக்குது, நீ எனக்கு குளிக்க வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கை நீடுறான். இதை பார்த்ததுமே இந்த பக்கம் ஜேகே ஜிமின் குழந்த மாதிரி பண்ணாத, ஏஞ்சிப்பா அப்படின்றான். ஆனால் இந்த பக்கம் ஜிமின் கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ இந்த பக்கம் ஜேகே சரி வா தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே தூக்குனதுமே ஜிமினை கையிலேயே பிடிக்க முடியல. அவள் தான் ஜேகேவோட மூஞ்சி வச்சு தேய்க்கிறது, முடியை போட்டு இழுக்கிறது, ரொம்ப ஜாலியாக இருக்கான். ஸோ இந்த பக்கம் கண்ணா ஜிமின் எனக்கு இப்படியே இருக்கணும், உன் தோளில் உன்னை கட்டி பிடிச்சிட்டு இப்படியே லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஜேகே. ஜேகே அவன்கிட்ட நான் ஒரு உண்மையாக சொல்லணும், என்னால் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் மறைக்க முடியுமான்னு தெரியல. என் பாஸ்ட் தான் ரொம்ப டார்க்கான லைன்ஸ் எனக்கு தந்திருக்கு. உங்ககிட்ட நான் அதை கன்வே பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஜேகே அப்படின்றான். ஸோ ஜேகே அப்படி ஜிமினை பார்த்துட்டு ஏன் ஜிமின் என்னாச்சு அப்படின்றான். ஸோ ஜிமின் கண்லேருந்து வர ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் பார்க்குறான். ஆனால் ஜிமின் கண்லேருந்து தண்ணியாக வந்துட்டுருக்கு. ஜிமின் அவனை பாஸ்ட்டை பற்றி வாய் திறந்தோடனே தண்ணியாக வருது. இந்த பக்கம் ஜேகேரை பார்த்துட்டு இங்கே பாரு பேபி, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் சொல்லு, இல்லைனா வேணாம், ப்ளீஸ் அழ மட்டும் செய்யாத. என்னால் உன் டீயர்ஸை பார்க்க முடியல ஜிமின், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ். அழாத ஜிமின், அழாத ஜிமின், ஐ லவ் யூ ஸோ மச், ப்ளீஸ் அழ மட்டும் செய்யாத மை பிரின்ஸ் அப்படின்றான். ஸோ இந்த பக்கம் ஜிமின் அழுதுகிட்டே சொல்கிறான், நான் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இருந்தேன் தெரியுமா யூனிவர்சிட்டி, பழைய யூனிவர்சிட்டி. அப்போல்லாம் எங்கள் மம்மியால் என்னை டேக் கேர் பண்ணிக்க முடியாது. நான் எங்கள் அங்கிள் வீட்டில் தான் விட்டுருந்தாங்க. நான் ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் எங்கள் அங்கிள் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ நான் ஸ்கூல் படிக்கிற டைம் அப்போ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஜிமின் ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே என்னாச்சு ஜிமின், உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் சொல்ல வேணாம், விட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் சொல்லு அப்படின்றான். ஸோ இந்த பக்கம் ஜிமின் தலையாட்டிட்டு இல்லை நான் மட்டும் சொல்லியே ஆகணும், இப்போ சொல்லலைன்னா நான் அப்புறம் கன்ஃபார்ம் சொல்ல மாட்டேன், எனக்கே தெரியுது என் மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படியே பார்க்குறான். ஸோ ஜிமின் கண்ணு தண்ணியோட நான் சொன்னதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போயிட மாட்டேன்ல ஜேகே. போக மாட்டேன் ஜிமின், ஐ ஸ்வேர் போக மாட்டேன் சொல்லு அப்படின்றான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் ஜிமின் ஜேகே ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் தென் என் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கண்ணுந்து தனியாக வருது. ஸோ ஜேகே பட்டு நினைச்சிட்டு நீ உன் பாஸ்ட்டை பற்றி எதுவும் சொல்ல வேணாம், உன் பாஸ்ட்டில் உனக்கு என்ன நடந்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஜிமின். அண்ட் தென் ப்ரெசண்ட்டை பார், ப்ரெசண்ட்டில் நீனா நம்ம பேபி, ஓகேவா? அண்ட் தென் சாரி ஜிமின், நான் ஒன்று ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா எனக்கு தெரியும், எனக்கு கோபம் தான் உன் மேலே, நீ பண்ண ஒவ்வொரு விஷயமும் எல்லாம், பட் இருந்தாலும் சாரி ஜிமின், சாரி, ஐம் ஸோ சாரி. எதையுமே நான் வேணும்னு பண்ணலை, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் எவ்ரிதிங் எல்லாத்தையும் மேலே நான் போட்டுட்டேன். ஐம் ஸோ சாரிடா. இங்கே பாரு, உன் பாஸ்ட்டு தான் எனக்கு வேணாம், இதுக்கு மேலே நம்ம ஃப்யூச்சரை பார்க்கலாம், ஓகேவா? நீ ஃபஸ்ட்டு அழுது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துடைக்கிறான். ஸோ ஏன்னா ஜங்குக்கால் கெஸ் பண்ண முடியுது ஜிமினுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அவங்க ஜிமினை போட்டு அடிச்சிருக்கலாம், குடும்பப்படுத்திருக்கலாம். ஸோ அவன் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் பட்டு ஜிமின் பாத் போட்டு ஏஞ்சிட்டு என்னை ஹக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அப்படியே வந்து ஜேகே ஹக் பண்ணுறான் ஜிமின் தான். ஸோ ஜிமின் அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடுறான். ஸோ அவனுக்கு ரொம்பவே வார்ம் ஹக், வெளியே சொல்லவே முடியாத கஷ்டத்தில் அவன் பட்டுன்னு இன்றைக்கி சொல்லி அழுதுடுறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே ஒன்றும் இல்லை எதுக்கு தான் அழுவுற, பார் ஜிமின் ப்ளீஸ், நான் ஆல்ரெடி சொன்னது தான், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ப்ரெசண்ட்டை பார்க்கலாம்டா, நமக்குன்னு ஃப்யூச்சர் இருக்குது, நம்மளோட பேபி நீனா, ஏன் அழுவுற அப்படின்றான். ஸோ ஃபைனலாக ஜேகேவும் ஜிமினும் திரும்பி ஷவர் எடுக்கிறாங்க. ஷவர் எடுத்ததுக்கப்புறம் 2 பேருமே வராங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே வந்து ஜிமினை கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறான். ஸோ ஜிமின் அப்படி ஜேகே ஒரு ஃபேஸை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் தான் பண்ணுறான். பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கம்
ஜேகே ஜிம்மினை பார்த்து ஒரு வார்ம் ஸ்மைல் பண்ணுறான். ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் கையை பிடிச்சிட்டு ஜேகேயோட கையை, எனக்கு தெரியும் ஜேகே, நீ எப்பயுமே நீ விட்டுட்டு போக மாட்டேன்னு. நீ என்ன எப்போல்லாம் வெறுத்தியோ நான் அப்போல்லாம் நினச்சிப்பேன், இது நம்ம டிசர்வ் தான், உன் ஹார்ட்டை நான் உடச்சிருக்கு, நான் டிசர்வ் தான் நினச்சிப்பேன் தெரியுமா. ஏன்னா நீ அவ்வளோ கஷ்டப்படும் போது என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன், அதனால தான் எனக்கு இது அப்படின்னு நினச்சிப்பேன் ஜேகே. பட் ஆனால் ரியலி ஸ்வர், எனக்கு எப்பயுமே நீ ஹாப்பியாக இருந்தா நான் ஹாப்பியாக இருக்க மாதிரி. ஜேகே, நான் உனக்கு காசுக்காகவோ எதுக்காகவோ கல்யாணம் பண்ணல, எங்கள் மம்மியோட ஒரே விருப்பம். ஸோ அதனால தான். ஐம் ஸோ சாரி ஜேகே, ஐம் ஸோ சாரி. ஏன்னா நான் உங்கள் ஹார்ட்டை உடச்சிருந்தா என்னை மன்னிச்சிடு. ஏய் ஜிமின், அப்படிலாம் இல்லைடா, நீ என் ஹார்ட்டெல்லாம் உடைக்கல. ஸோ ரியலாக சொல்லணும்னா நான் தான் உன் ஹார்ட்டை உடச்சிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகேவும் கன்வே பண்ணுறான். ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மீஸ் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? ஓகேடா ஆர்மீஸ், பபாய். ஆர்மீஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, பாய்.